குடும்ப சங்கமத்திற்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற பி. ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் முன்னிலை வைக்கக்கூடிய திரு அம்சராணி புருஷோத்தமன் அவர்களுக்கும் குத்துவிளக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை மங்களகரமாக துவக்கிய கிருத்திகா சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்துள்ள எங்களுடைய நீண்டகால வழிகாட்டியும் இன்றைய நாகாலாந்து கவர்னருமான திரு இலகணேசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் கூட சொல்ல நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நம்ம ஒரு பொது நிகழ்ச்சி மாதிரி நாம நடத்த விரும்பல. அதனால இந்த நிகழ்ச்சிக்கான தகவல் பல பேருக்கு போயிருக்காது. அதனால சில பேர் வருத்த கூட படலாம், என்னடா நம்ம கவர்னர் வராரு நமக்கு அழைப்பே கொடுக்கலையே வருத்த கூட படலாம். ஒரு பொது நிகழ்ச்சியா நடத்தணுமா நிகழ்ச்சியுடைய தன்மை மாறி போயிடும். அதனாலதான் இந்த குடும்ப சங்கமத்தோட தொடர்புகளை மட்டும்தான் நம்ம அழைச்சோம். அது தவிர சில முக்கிய விருந்தினர்கள். அதனால நீங்க போன முறை யாரும் உங்களை கேட்கலாம், கேட்டா சொல்லுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என் பேரை சொல்லிருங்க, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன். இந்த பாரத தர்சன் இந்த அமைப்பானது 1989ஆம் ஆண்டு பரம்பூஜனை டாக்டர் அவருடைய நூற்றாண்டு விழா நாகபுரியில் நடந்தது. அதுக்காக நாங்கள் இங்கிருந்து ஒரு 6 பேர் போயிருந்தோம். அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சிட்டு நாங்க அப்படியே நேபாள் வரைக்கும் போனோம். காசி அயோத்தி எல்லாம் பார்த்து நேபாள் வரைக்கும் போனோம். அதுக்கப்புறமும் நாங்க அங்க போகும்போது எங்க மனசுல என்ன தோணுச்சுன்னா, நாம இது ஏன் வருஷம் போனா என்ன அப்படின்னு ஒரு என்ன மனசுல தோணுச்சு. அப்ப வருஷம் நாங்க இந்த மாதிரி போக ஆரம்பிச்சோன்னே நாடு முழுக்க போக ஆரம்பிச்சோம், எல்லா பகுதிக்கும். அப்படி போயிட்டு வரும் பொழுது எங்க மனசுல இன்னொரு விஷயம் தோணுச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமெல்லாம் இப்படி ஊரை சுத்திட்டு இருக்கிறோம், இயக்க வேலை பண்றோம், ஆனா வீட்டுல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் இல்லாம இதெல்லாம் பண்ண முடியுமா? அதனால ஏன் நம்முடைய இந்த சுற்றுப்பயணத்துல ஏன் நம்ம குடும்பத்தை அழைச்சிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன மனசுல தோன்ற ஆரம்பிச்சது. நீங்க இந்த பவர் பாயிண்ட் ப்ரோக்ராம்ல பார்த்திருப்பீங்க. ஆரம்ப கால நிகழ்ச்சிகள்லாம் வெறும் ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க, பார்த்திருக்கலாம் நீங்க. அதுல யாரும் பெண்கள் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணி குடும்பத்தோட போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நாங்க குடும்பத்தோட இந்த நிகழ்ச்சி நாங்க போக ஆரம்பிச்சோம். இந்த பாரத அரசன் குடும்பம் சொல்றது இதை ஈரோடு மட்டும் நினைச்சிடாதீங்க. எங்களுடைய சுற்றுப்பயணத்துல அங்க இருக்கக்கூடிய குடும்பங்களையும் நாங்க சந்திச்சோம். ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க, இந்த காணொலி நிகழ்ச்சி கூட பார்த்திருக்கலாம். அந்தமான்ல நாங்க இருக்கும் பொழுது பொங்கல், அந்த அன்னைக்கு பொங்கல் கொண்டாடலான்னு முடிவு எடுத்தோம். என்ன பண்ணோம், அங்க இருக்கக்கூடிய வனவாசி கல்யாண ஆசிரமம், மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு உறைவிட பள்ளி, அந்த பள்ளி குழந்தைகளோட பொங்கல் விழா கொண்டாட முடிவெடுத்து கடைவீதிக்கு போய் பொங்கல் சாமானம் பூரா வாங்கிட்டு வந்து அங்க பொங்க வச்சு அவங்களோட பொங்கல் விழா கொண்டாடணும். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஒரு பையன் மாணிக் சந்தன் பேரு, அவன் பேரூர்ல அந்த மடத்துல தங்கி படிச்சான், தமிழ் படிச்ச அந்த மடத்துல தங்கி அவன் எங்களுக்கு பழக்கமாச்சு. அவன் படிப்பெல்லாம் முடிச்சு ஊருக்கு போயிட்டான். பழக்கமான பிறகு நாங்க ஜம்மு காஷ்மீர் போகும்பொழுது அவங்க வீட்டுக்கு போறோம். அவங்க வீட்டுக்கு போய் அவர்களோட நாங்க அரை நாள் நாங்க தங்கி இருந்து நாங்க பழகிட்டு வரோம். அதே மாதிரி குஜராத், நம்ம ஈரோட்டை சேர்ந்த ஜெய்வீர் சிங் நம்முடைய காரியகர்த்தா, அவருடைய சம்பந்தி குஜராத் மினிஸ்டர். நாங்க குஜராத் போகும்பொழுது அவர் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாரு. போய் குஜராத் மக்களோடு நாங்க பழகணும். இது தவிர இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம், நேரம் இல்லை. ஒரே விஷயத்தை மட்டும் உங்களை சொல்ல விரும்புறேன். நம்ம எல்லாம் ஊட்டிக்கு போயிருப்போம். பொதுவாக ஊட்டின்னு சொன்ன நம்முடைய எல்லாரும் மனசுல என்ன தோணும், பார்க்கு லேக்கு தான் தோணும். ஆனா நாங்க என்ன பண்ணோம்னா, ஊட்டியில் இருக்கக்கூடிய மலை கிராமங்கள், ஹட்டின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அருமையான இயற்கை எழில் மிகுந்த பகுதி. அந்த மக்களுடைய வாழ்க்கையுமே வித்தியாசமா இருக்கும். அந்த மக்களோட ஒரு அரை நாள் பொழுது கழிச்சோம் எங்களுடைய சுற்றுப்பயணத்துல. இப்படி எங்கெங்கெல்லாம் போனோமோ அங்க வெறும் அங்க இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் நாங்க பார்க்கல. இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல என்னால சொல்ல முடியும், பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அந்த குடும்பங்களோட பழகணும். அதனால இந்த பாரத அரசன் குடும்பம் அப்படின்னு சொல்றது ஈரோட்டில் சேர்ந்தது மட்டுமல்ல, நாடு முழுக்க இதுக்கு உறவினர் இருக்கிறாங்க.
நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவரு புதுசா ஒரு விஷயம் பண்ணார். வெளிநாட்டிலிருந்து யாராவது வந்தான்னு வச்சுங்களேன், எல்லாருமே டெல்லியில தான் சந்திப்பாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைநகரில் அந்த மீட்டிங் வச்சார். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடங்கள்ல மீட்டிங் வைக்கிறதுனால அந்த இடத்தை பத்தி உலகம் முழுக்க பரவுது. அதனால டூரிஸ்ட் டெவலப் ஆச்சு. அதனால அந்த கண்ணோட்டத்தோடு தான் அவர் எல்லா இடத்துல நிகழ்ச்சி நடத்தினார். அதனால இப்ப நாங்க இந்த பாரத ரச நிகழ்ச்சி நடத்துறதுனால, இந்த கடந்த 35 ஆண்டுகளா நடத்துறதுனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி போகணும்னு என்ன தோண ஆரம்பிச்சிருச்சு. நாங்கெல்லாம் போகும்பொழுது மொழி பிரச்சனை, பல பிரச்சனை, உணவு பிரச்சனை இருந்தது. இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு நம்ம சாப்பாட்டை போட்டு கூட்டிட்டு போறாங்க, நம்மாலே கூட வந்து கைட் பண்றாங்க. அதனால எங்களுடைய இந்த முயற்சியானது மோடியுடைய, பிரதமர் மோடியுடைய அவருடைய அந்த கனவோட இந்த பாரத ரசன் பயணமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். இது குடும்ப சங்கமம் நிகழ்ச்சி. சுருக்கமாக தான் பேச முடியும். பாரத தர்ஷன் குடும்ப சங்கம் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பொறுப்பாளர்கள் மகேஸ்வரன் உள்ளிட்ட குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். 35 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருப்பது என்பது ஒரு சாதனை. அப்படி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பொறுப்பாளர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் பாராட்டி, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை தழங்கி கொண்டிருக்கின்ற திருமதி அம்சராணி புருஷோத்தமன் அவர்களையும், குற்றுவிளக்கு ஏற்றி சிறப்பித்திருக்கின்ற திருமதி கிருத்திகா சிவகுமார் அவர்களையும், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை பற்றிய அதிக விழிப்புணர்வு இல்லாத காலத்திலே கூட இந்த மண்ணிலே இருக்கிறவர்களுக்கு அதனுடைய தத்துவங்களையும் அதனுடைய பாரம்பரியத்தையும் அதன் முக்கியத்துவம் உணர்த்துவதிலே பெரும் பங்காற்றி இருக்கின்ற இன்றைய நாகாலாந்து மாநிலத்தினுடைய கவர்னராக பணியாற்றி நமக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மேதகு ஆளுநர் திரு ஸ்ரீ லா கணேசன் அவர்களே, எனக்கு குருவாக பல்வேறு அமைப்புகளே, ஜேசிஸிலே, அரிமா சங்கங்களிலெல்லாம் பணியாற்றி பொது வாழ்க்கையிலே எனக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் முத்துசாமி அண்ணா அவர்களே, ஒரு வைர நாகப்பாம்பிலிருந்து கிடைக்க மாணிக்கக்கல் என்று சொல்வார்கள், அதுபோல நமக்கு கிடைத்திருக்கின்ற பிஜேபியினுடைய எம்எல்ஏ அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பல்வேறு நகரத்தினுடைய முக்கிய பிரமுகர்களே, இந்த பாரத தர்ஷன் நிகழ்விலே கலந்து கொண்டு இன்று அதை கொண்டாடுவதற்காக கூடியிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதன் மூலமாக, இந்த மாதிரி நிகழ்வுகளின் மூலமாக நம்முடைய பாரத நாட்டினுடைய பெருமையும் பாரம்பரியத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்ம ஈரோட்டிலேயே இருந்துட்டு இருந்தோம்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் தெரியும், ஈஸ்வரன் கோயில் தெரியும், அதற்கு மேலே நமக்கு ஒன்றும் தெரியாது. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழனி மலைக்கு போனால் முருகனை பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் தாண்டி திருப்பதி போனால் திரு வெங்கடாஜலபதியை பார்க்கலாம், இப்படியே தொடர்ந்து சென்றால் காசியை பார்க்கலாம், நேபாளம் சென்றால் அங்கே அவர் அந்த இமாலயத்தை கைலாயத்தை பார்க்கலாம். அப்படி பாரத தேசத்திலே ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு நகரிலும் நமக்கு பெருமைப்படக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் நாம் தெரிஞ்சால் தான் நம்ம பெருமையோடு சொல்ல முடியும். நம்ம பார்த்தா ஆங்கிலேயர்கள் பார்த்து வியக்கின்றோம், இன்னும் பல நாட்டில் இருக்கக்கூடியலாம் பார்த்து அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க என்று வியக்கின்றோம். ஆனால் நம்முடைய உயர்ச்சி, நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய புகழ் நமக்கு சரியாக புரிவதில்லை. அதற்கு உதாரணமாக நீங்கள் நடத்தியிருக்கின்ற அந்த பாரத தர்ஷனம் பயணமானது இந்தியாவை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு செயலை அருமையாக செய்திருக்கிறது. அந்த வகையிலே நாம் இந்தியர்கள் என்று பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்திருக்கின்றது. இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதன் மூலமாக இன்னும் பலர் இந்திய தேசத்தினை முழுவதும் சுற்றி பார்த்து நம்முடைய பெருமையை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி, இன்றைய நிகழ்வுகளை கலந்து கொண்டு ஒரு உரையாற்றுவதற்கு தலைமை தாங்குவதற்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். முத்துசுவாமி அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சி.கே. சரஸ்வதி அவர்களே, திருமதி கிருத்திகா சிவகுமார் அவர்களே, திருமதி அம்சராணி புருஷோத்தமன் அவர்களே, திரு பி. ரவிச்சந்திரன் அவர்களே,
இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்துவிட்டு அமைதியாக எங்கோ அமர்ந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு என்னை இங்கே அழைத்த பைரவேல் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நிகழ்ச்சிக்கு வந்த பிறகுதான் இந்த நிகழ்ச்சியுடைய தன்மை என்ன என்பது எனக்கு புரிந்தது. பாரத் தர்ஷன் நாங்களெல்லாம் மிக இளவயதிலே இருக்கும் பொழுது பல ஆண்டுகளாக எங்களுக்கு பாரத் தர்ஷன் என்று ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் சார்ந்திருக்கின்ற RSS அமைப்பில் ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி காட்டுவார்கள். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பாலகந்த சுவாமி என்கின்ற ஒருவர், சேலத்தை சார்ந்தவர், ஆசிரியர். அவர் ஒரு பெரிய ஒரு பெரிய பாரத நாட்டு ஒரு குச்சியிலேருந்து ஒவ்வொரு நாளாக காட்டுவார். முதல்ல எந்த ஊரில் முகாம் நடக்குமோ அந்த ஊர்லேருந்து ஆரம்பிப்பார். இப்போ உதாரணமாக ஈரோடுன்னு வச்சுங்களேன், ஈரோடில் என்ன சிறப்புன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்புறம் மேலே போவார். அதுக்கப்புறம் சேலம் போயிட்டு பெங்களூர் போயிட்டு அப்படி போயிட்டு மறுபடியும் திருப்பி சேலத்துக்கு கொண்டு வந்துடுறார். ஈரோட்டுக்கு பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் அப்படி பிரதட்சணமாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஒவ்வொரு ஊரை பற்றியும் ஒரு அழகான பின்னணி கதை. இதுதான் எனக்கு தெரிஞ்சு பாரத் தர்ஷன் முதல்ல நான் பார்த்தது. அதை நேரடியாகவே செஞ்சால் என்னங்கிற முயற்சியில் நாம் இங்கே இறங்கியிருக்கோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஒரு படத்தில் போட்டு காமிச்சாங்க, அந்த அம்மா ரொம்ப இவ்வளோ ஃபோட்டோவையும் கொடுத்து இவ்வளோ சுருக்கமாக இப்போ எடுக்க சொன்ன நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் தாமரை செல்வி இந்த அம்மா நல்லா பண்ணியிருக்காங்க. குறுகிய நேரத்துக்குள்ள உங்கள் எல்லாருடைய படமும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் யாத்திரை போனீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த படம் ரொம்ப ரசிக்க முடியாது. அப்புறம் நம்ம மூஞ்சி வந்துருக்கு, நம்ம முகம் வந்திருக்குன்னு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும். நினைவுகள் தானே. வீட்டிலே கூட நீங்கள்லாம் நல்ல நாளில் உட்காந்து பார்த்தா என்னைக்கோ நடந்த கல்யாணத்துடைய ஆல்பத்தை எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஆனந்தமாக இதை பார்த்தியா மறந்தே போடும் நமக்கு எல்லாமே. அந்த மாதிரி இப்போ போயிட்டு வந்த யாத்திரை போயிட்டு வந்த அனுபவங்கள் அதை தொகுத்து ஒரு படமாக போட்டதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. இயற்கை அது நல்லா பண்ணியிருக்காங்க. நேரடியாகவே பாரத தேசத்தை காட்டணுங்கிற எண்ணத்தில் வந்திருக்காங்க. பாரத மாதாவை இந்த நாட்டு மக்கள் யாருமே பாரத நாட்டை வெறும் கல்லாக, மண்ணாக, மலையாக, நீராக, ஊராக நாம் நினைக்கிறதில்லை. நாம் இந்த பாரத நாடுங்கிறது அது நமக்கு ஒரு தாய். இன்னும் சொல்ல போனால் பங்கிங் சந்திரர் சொல்ற மாதிரி தம்ஹி துர்கா தசப்பிரகரணதாரிணி கமலா கமலதல விஹாரிணி வாணி வித்யாதாய், நீதான் கலைமகள், நீதான் மலைமகள், நீதான் அலைமகள். அப்படி இந்த நாட்டை தாயா நினைக்கிறோம். உணர்ச்சி பூர்வமாக இதுவரை வாய்ச்சொல் இல்லை. ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கெல்லாம். சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி தெரியும் எல்லாருக்கும். ஆனால் அவர் உணர்வுபூர்வமாக இந்த நாட்டை தாயாக நினைச்சாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம், சென்னையில் திருவல்லிக்கேணியில் அப்போ சுதந்திரம் அடையல தேசபக்தர்கள்லாம் சந்திப்பாங்க. வாரத்துக்கு ஒரு நாள். நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம சங்கம் நடத்துகிற மாதிரி அப்போ நடந்திருக்கும் போல இருக்கு. நாட்டு விடுதலை பற்றியெல்லாம் பேசுவாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை பாரத மாதாவுடைய படத்தை வச்சு அதுக்கு நிஜமாவே பூஜை பண்ணுவாங்க. பூஜையெல்லாம் பண்ணி முடித்த பிறகு நைவேத்தியம் பண்ணணும். அந்த பூஜைக்கு நைவேத்தியம் பண்ணும்போது கடைசியில் தீபாரதனை காட்டுறது பாரதி தான் காட்டுவாராம். காட்டி முடித்து நைவேத்தியம் காமிக்கணும். சுண்ட காய்ச்சின பால்,
வெல்லம் சர்க்கரை உங்களெல்லாம் தெரியுமே, அதை போட்டு அதுதான் பிரசாதம். அது ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கு, நைவேத்தியமாக வச்சிருக்கு. இவர் பாரதிகிட்ட கொடுத்தோன்னு பாரதி கற்பூரம் காட்டுறார், எல்லாம் பண்ணுறார். நைவேத்தியம் காட்ட சொன்னோன்னே அந்த படத்துக்கு சும்மா காமிச்சிட்டு கையில் கொண்டு போய் எங்கேயோ வெளியில் போகிறாரு. எங்கே போகிறாரு இந்த ஆள்? நைவேத்திய பாத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு அப்படின்னு போனால் வெளியில் போய் பாரத தாய் சாப்பிடட்டும் அப்படின்னு அந்த அவ்வளவு பாயசத்தையும் மண்ணில் வீசுகிறார். எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமாக பேச்சு இல்லைங்க, உணர்வுபூர்வமாக அதை பாரத தாயாக நினைக்கிறார். இதே பாரதி தான் ஒரு தடவை பயணம் பண்ணும்போது கீழே விழுந்துடுறார். விடுங்கள், நான் என் தாயின் மடியில் சிறிது நேரம் இருந்து விட்டு வருகிறேன்கிறார். உங்களுக்கு பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியும். பைத்தியம்தான், பாரத தாய் பற்றி பைத்தியம். பாரதி மாத்திரமே இல்லை, நாம் எல்லாரும் ஆகணும், பைத்தியம் ஆகணும். அதுதான் நம்முடைய நோக்கமே நமக்கு. ஸோ இந்த பாரதம்ங்கிறது பாரத தாய். இப்போ நான் இந்த பாரத தாயின்னு சொல்கிறேனே, இந்த பாரத தாயினுடைய உடம்பை ஆய்வு செய்து பார்த்தா அந்த பாரத தாய்க்கு ஒரு இரத்த ஓட்டம் இருக்குமா இல்லையா? இந்த இரத்த ஓட்டம்ங்கிறது எது தெரியுமா உங்களுக்கு? காசியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கும், ராமேஸ்வரத்துலேருந்து மதுராக்கும், இப்படி பாரத தேசம் முழுக்க யாத்திரைகள் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, என்னைக்கு ஆரம்ப நாள் தொன்று தொட்டு யாராலும் கண்டறிய முடியாத அளவுக்கு அந்த காலத்திலேருந்து யாத்திரையா போயிட்டு வரோம் பாருங்க. அதுதான் இந்த பாரத மாதாவுக்கு இரத்த ஓட்டம். அது நின்று போச்சுன்னு கற்பனை பண்ணக்கூடாது. நின்று போச்சு நான் நிற்காது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த யாத்திரையை விட இப்போ அதிகமாக இருக்கு. கொஞ்சம் நவீன வசதிகள் கிடைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக நம்ம போகிறோம். அதனால் இந்த யாத்திரை எப்போதும் தொடரும். பாரத தாய்க்கு எப்போதும் இரத்த ஓட்டம் மிக சிறப்பாக இருக்கும். அதனால இந்த பாரத தாய் நிரந்தரமாக நீடித்து தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாள், சந்தேகமே இல்லை. தீர்க்கமாக இந்த யாத்திரைங்கிறது இந்த பாரத தாயினுடைய வாழ்க்கைக்கு உயிரூட்டம் கொடுக்கக்கூடிய ஒன்று. இதை நம்ம யாத்திரைன்னு சொல்றோம், சைட் சீயிங் இல்லை. இது சைட் சீயிங் போகும்போது பார்க்க அந்த இடத்த சைட் சீயிங் இடத்த பார்க்கறதுன்னு அர்த்தம். தமிழில் சொன்னால் ஊர் சுற்றி பார்க்குறோன்னு அர்த்தம். அது ஊர் சுற்றுறோம், உண்மைதான் அது. ஆனால் இதுக்கு பேர் அது இல்லை. இது ஒரு புனிதமான யாத்திரை. இது அந்த மனப்பான்மையோடு போகும்போது வரணும். ரொம்ப காலத்தில் நம்ம நாட்டு வாழ்க்கை முறையில் பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் கிரகஸ்தம், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம். இந்த வானப்பிரஸ்தம்ங்கிறது இப்போது இருக்கிற ரிட்டையர்ட் லைஃப்னு வச்சுக்கலாம். 60 ஆச்சுன்னா வானப்பிரஸ்தம். கடைசியில் ஒரு சில பேருக்கு மாத்திரம்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும், சில பேர் சந்நியாசம் போயிடுவாங்க. இந்த வானப்பிரஸ்தம்ங்கிறது என்னன்னு சொல்லி நான் படித்த வரையில் விளக்கினா என்னன்னா, அப்போ தான் இந்த ஊரா கோயில் குளங்கள்லாம் பார்க்கறதுக்காக வாழ்க்கையை செலவு பண்ணணும். வானப்பிரஸ்தம் ரிட்டையர் ஆன பிறகும் வீட்டிலே உட்கார்ந்துருந்து அடுத்த ஆளுக்கு தொந்தரவாக இல்லாமல் மனைவியும் கூப்பிட்டுட்டு போகணும். இது நம்ம நாட்டில் இருந்தது. நானும் இதை பற்றி வலியுறுத்தி பல இடங்களில் பேசிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அது சரியில்லைன்னு தோணுது எனக்கு. காரணம், அந்த காலத்து வாழ்க்கை முறை ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இருந்ததுனால ரிட்டையர்ட் லைஃப்பில் நீ ஊர் சுற்றி இந்த கோயில் குளம் பார்க்கறதுக்கு போகலாம். இப்போ வீட்டை விட்டு 4 நடந்து வந்தாலே மூட்டு வலிக்குது. அங்கே போனால் ஒவ்வொருத்தலாக படிப்படியாக ஏற சொல்கிறான். நம்மளால முடியாது, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் போய் பாட்டு வாங்கன்னு சொல்லி உட்காந்துடுறோம். இல்லை இல்லை நீங்கள் வாங்கன்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. எப்படி உங்களை விட்டு வர முடியும்? இப்போ யாரோ ஒருத்தர் எங்கேயோ மறந்து போய் விட்டுட்டு போனதுக்கு மறுபடியும் வண்டி போச்சு, அந்த மாதிரி திரும்பி வர முடியுமா உங்களை கொண்டு வரதுக்காக சொன்னால் சராசரியாக ஒரு 10லேருந்து 16, 10 வயசு 12 வயசு பையன். இந்த பையனையும் கூட்டுட்டு போயிட்டு அவனுக்கு இப்போவே காமிச்சிருங்க இந்த ஊரெல்லாம். பொதுவாக நாம் இந்த தெய்வீக சம்பந்தப்பட்ட இடங்கள், புண்ணிய கஷேத்திரங்கள் அதெல்லாம் பார்ப்போம்.
கூடுதலாக நாம் பார்க்க வேண்டிய இடம் என்னென்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேர்ந்தவங்க இருக்கிறதுனால இந்த நாட்டில் எத்தனையோ மகான்கள், எத்தனையோ தேசபக்த வீரர்கள் இருக்காங்க. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் திருநெல்வேலி ஜில்லாவை ஒரு தடவை சுற்றுப்பயணம் பண்ணால் போதும். ஊருக்கு ஊர் திருநெல்வேலி ஜில்லாவில் யாரோ ஒரு வீரன், தேசபக்தி வீரர், வீரபாண்டிய கட்டபொம்மன், பாஞ்சாலங்குறிச்சி, அங்கே போனால் பூலித்தேவன், இந்த பக்கம் வந்தால் வவு சிதம்பரம் பிள்ளை. நான் அத்வானிஜி எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போயிருக்கேன். யாத்திரை வந்தார் ஒரு தடவை. அப்போ தான் ஒரே ஆச்சரியம், தஞ்சாவூர் ஜில்லாவில் அப்படி அவ்வளோ பேசாக இருக்கிறதா எனக்கு தெரியல. எனக்கு யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்திருக்கலாம், வேதாரண்யத்தில் அங்கெல்லாம். திருநெல்வேலி ஜில்லாவில் அது ஒரு சிறப்பு. திருநெல்வேலியில் பழைய திருநெல்வேலி சொல்கிறேன், தூத்துக்குடி சேர்த்து திருநெல்வேலியில். அதையும் பார்க்கணும். அவங்க பிறந்த மண் இருக்குல்ல, அங்கே ஏதோ ஒரு நினைவுச்சின்னம் இருக்கும், அது போகணும். அது நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதுனால இதை பற்றியா இதுதான் பூலித்தேவன் இடம், இதுதான் வீரமருது சகோதரர்கள். நாக்பூர் போகணும், இது டாக்டர்ஜியினுடைய இடம். அப்படி ஒவ்வொரு இடமாக காட்டணும். அதோடு கூட தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுற்றுலா கேந்திரங்கள், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விசேஷம் இருக்குது. சில ஊர்களுக்கு பாபம் புண்ணியம் போக்குறதுக்காக இருக்குது. கயான்னு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அங்கே போயாச்சுன்னா உங்களுக்கு பித்ருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணலாம். தர்ப்பணங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு இல்லை, யார் வேணால் பண்ணலாம், நம்பிக்கை இருக்கிற எல்லாரும் பண்ணலாம். அது மாத்திரமில்லை, தனக்கே கூட பண்ணிக்கலாம். தனக்கு பின்னாடி இருக்க தலைமுறை பற்றி இதை கவலைப்பட வேண்டாம்னு ஆத்ம தர்ப்பணம்னு பேருக்கு பண்ணிட்டா கவலைப்பட வேண்டியதில்லை, எதிர்காலத்தில் செய்வானோ மாட்டோனோ அப்படின்னு. கயாவில் இருக்கு அப்படி. இப்படி பல இடங்கள் சுற்றுப்பயணம் பண்ணும்பொழுது, என்னுடைய சுற்றுப்பயணத்தில் நான் மறக்க முடியாத ஒரு சுற்றுப்பயணம் எனக்கு இப்பவும் நினச்சி ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு உண்மையிலே நான் எதிர்பாராத ஒரு கடவுள் கொடுத்த பாக்கியம் தான் நினைக்கிறேன். நான் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர் நேபாளம் போயிருந்தார். அப்போ தான் நான் ராஜ்யசபாவில் புதுசாக போகிறேன். அந்த ஜனாதிபதி கூட ஒரு 4 எம்பிக்கள் கூட போகலான்னு ஒரு கணக்கு சுற்றுலாவில். அப்போ நம்ம தலைவராக அப்போ வெங்கையா நாயுடு இருந்தாங்க. அப்போ கணேசா உன் பேரை சொல்லியிருக்கேன், நான் இன்னும் ராஜ்யசபாவுக்கு உள்ளேயே போகல, எம்பி ஆனது தான். அதுக்கப்புறம் இந்த ராஜ்யசபா எப்போ கூடுமோ அப்போ தான் அப்புறம் ராஜ்யசபா போனோம். அதுக்கு முன்னாடி முதல் எனக்கு வந்த வேலையை என்னென்னா நேபாள சுற்றுப்பயணம் தான். ஜனாதிபதியோட நேபாளம் போனோம். அது ஒரு நல்ல அனுபவம். அது சொன்னால் ரொம்ப நேரம் ஆகாது. அவ்வளோ முழுக்க ஹிந்து வாழ்க்கை முறைய நடைமுறையில் மன்னர்கள்லேருந்து அவ்வளோ பேரும் அங்கே மகாராணி இருந்தாங்க, அந்த அம்மா கடைபிடிக்கிறாங்க எல்லாமே. அது போட்டு நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அங்கே. அதில் அங்கே நேபாளம் பிறந்த பொழுது அங்கேருந்து ஒரு விமானம் மூலமாக எங்கள் எல்லாரையும் நாங்கள் கொண்டு போய் ஜனக்புரின்னு ஒரு ஊர். அது ஜனக்புரிங்கிறது என்னென்னா நம்ம மித்திலையில் யார் ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். மித்திலை யார்? மித்திலை நம்ம சீதாமா பிறந்த ஊர், சீதாதேவி பிறந்த ஊர் அது ஜனக்புரின்னு அவர் சீதைக்கு ஜானகின்னு பேர். ஜானகி பிறந்த ஊருங்கிறதுனால ஜனக்புரி. அப்போ விமானத்தில் உட்காந்தோம். ஜனாதிபதி உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு தனியாக ஒரு இடங்கள், முன்னாடி நாங்கள்லாம் போயிருக்கோம். இடது பக்கம் உட்காந்துருந்தோம். திடீர்னு ஒலிபெருக்கில் ஒரு அறிவிப்பு. இந்த விமானத்தில் ஜன்னல் ஓரமாக இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்காக ஒரு குறிப்பு. என்னடா நான் உட்காந்துருக்கேன், என்ன குறிப்பு? தயவு செய்து வெளியே பார்த்து கொண்டே பயணம் செய்யுங்கள். பொதுவாக ஃப்ளைட்டில் நாங்கள் வெளியிலே ட்ரெயினில் பார்ப்போம், ஃப்ளைட்டில் பார்க்குறதில்ல. ஃப்ளைட்டில் பார்த்தா என்ன தெரியும், ஒரே மேகமும் தெரியும். ஒரு தடவை 2 தடவை முதல் தடவை பிரயாணம் செய்யும்போது அனுபவம் இருக்கும், புதுசாக போவோம். அடிக்கடி போகிற ஆட்களுக்கெல்லாம் அது ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வெளியே பார்த்து கொண்டே பயணம் செய்யுங்கள் அப்படின்னு என்ன புதுசாக இருக்குது குறிப்பு. முதல் முறையாக யார் இந்த பகுதிக்கு வருகிறார்கள் என்று கேட்டறிந்து தான் உங்களுக்கு இந்த இடத்தை ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு. சரின்னு என்னன்னு பார்த்தா, நீங்களும் அவசியம் நோட் பண்ணீங்க, ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா நேபாளத்திலேருந்து ஜனக்புரி பயணம் விமானத்தில் போகணும். எல்லாருக்கும் நான் சொன்னேன், எங்களுக்கு மாத்திரம்தான் விமான சர்வீஸாக எல்லாரும் கிடைக்கல, இல்லை எல்லா மக்களுக்கும் இந்த விமானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை
என்ன ஆச்சரியம் தெரியுமா? இதோ இடதுபுறம் பாருங்கள், நான் ஆர்டர் மாற்றி சொல்லியிருப்பேன், ஆனால் புரிஞ்சு, இதுதான் எவரெஸ்ட் சிகரம். கரெக்டாக அந்த சிகரத்து மேலே போகிறேன் நான். அதை ஒட்டி இதோ பாருங்கள், அதுக்கு பேர் கௌரி சங்கர். அங்குதான் சிவனும் பார்வதியும் உறைவதாக நம்பிக்கை. எவருமே இதுவரை தன் காலை இங்கே பதித்ததில்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று அதே மாதிரி ஒன்று 4 சொன்ன. அப்புறம் கைலாஷ் மலை. நான் நினச்சேன் என் வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த மாதிரி என்ன போக முடியுமா. நான் கைலாஷ் மலை போனதில்லை. அப்படியே கைலாச பர்வதம் போனாலும் கூட தூரத்தில் இருந்து காமிச்சு அதான் கைலாம் காமிக்கிறேன். கிட்டக்கு போக முடியாது இல்லையா? நான் விமானத்திலேயே போய் பார்த்தாச்சே கைலாஷ் மலை. என்ன பாக்கியம் அது! உண்மையிலேயே நேபாள யாத்திரையை விட, ஜனக்புரி யாத்திரையை விட அந்த விமானத்தில் பயணம் செய்தது தான் நான் ரொம்ப பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்க முடியும். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணம்னா அதுதான் நான் குறிப்பிட முடியும். ஜனக்புரி போனோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பயணம் செய்யும் பொழுது இப்போல்லாம் அடிக்கடி விடுமுறை நாட்கள் வந்ததுன்னா குறைந்தபட்சம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அநேகமாக சில குடும்பங்கள் பிரயாணம் பண்ணுற பழக்கம் வச்சுருக்காங்க. நல்ல பழக்கம். அதில் தமிழ்நாட்டிலேயே கூட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முக்கியமான இடங்கள் இருக்கு. தென் மாநிலங்களில் முக்கியமான இடங்கள் இருக்கு. பாரத தேசத்தில் இருக்கு. இப்போ நான் இருக்கிற வடகிழக்கு பகுதியிலெல்லாம் முக்கியமான இடங்கள் இருக்கு. இப்போ நான் நாகாலாந்தில் இருக்கேன். நான் நாகாலாந்தில் ஒரு க்ஷேத்ராடனம், அந்த மாதிரி சாமி கோயில் புண்ணியம், அந்த நம்பிக்கையில் ஒரு ஹிந்து நம்பிக்கையோடு நாகாலாந்தில் பார்க்கறதுக்கு எதுவுமே இடமில்லை. கொஞ்சம் தேசபக்தி இருக்கிற ஆட்கள் யார் யார் இருந்தாங்கன்னா நான் சொல்வேன், அங்கே ராணி கைடிலியூன்னு ஒரு அம்மா, சுதந்திரத்துக்காக பாடுபட்ட மலைவாழ் மக்களை சார்ந்த ஒரு அம்மா. அந்த அம்மா ஜவஹர்லால் நேரு அந்த அம்மாவுக்கு ராணின்னு பட்டம் கொடுத்தாரு. அதனால் அது கைடிலியூ அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு பிறந்த ஊர் இருக்கு. மணிப்பூர்லேயும் அந்த அம்மாவுக்கு பெரிய நினைவு சின்னம் இருக்குது. அந்த அம்மா மணிப்பூர், நான் மணிப்பூர்லேயும் கொஞ்சம் நாளைக்கு ஆளுநராக இருந்திருக்கேன். நான் ஒரு வருஷத்துக்கு மேலே மணிப்பூர் அங்கே இருக்காங்க. நேதாஜி வந்திருந்தார், 3 நாள் தங்கியிருந்தார். அப்போ நேதாஜி பயன்படுத்தின படுக்கை அதை இப்பவும் பாதுகாத்து வச்சிருக்காங்க நாகாலாந்தில். என்னை பொறுத்தவரையில் இந்த 2 முக்கியமான இடங்கள் தேசபக்த கண்ணோட்டத்தோட. ஆனால் மக்களுக்கு வந்தீங்கன்னா அது இயற்கை வளம் சூழ்ந்த இடம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு 365 நாளும் எப்போதும் ஏசியில் உட்காந்த மாதிரி இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப குளிரும். அநேகமாக ஒரு 5-6 துணியாவது போடாமல் உட்கார முடியாது. பனியனுக்கு மேலே ஒரு சின்ன பனியன், கம்பளி பனியன், அதுக்கு மேலே ஒரு சட்டைக்கு மேலே இன்னொன்று, அதுக்கு மேலே ஒரு அப்புறம் போட்டு ஆளே ரொம்ப குண்டாயிடுவோம். இந்த மாதிரி போட்டு 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 அவ்வளோ குளிர் இருக்கும். இப்பெல்லாம் ரொம்ப குளிர் ஜாஸ்தி. ஆனால் அந்த ஜனங்கள் நாகாலாந்து மக்களில் 100% சொல்ல மாட்டேன், 99% அந்த நாகாலாந்து மக்கள் கிறிஸ்துவங்களாக மாறிட்டாங்க. ஏதோ காரணம் முதல்ல அவங்க வந்திருக்காங்க. அதனால் அந்த அப்பாவி மக்கள் அவங்ககிட்ட சொல்லி அவங்களெல்லாம் மதம் மாற்றி சின்சியராக அவங்க சர்ச் வச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லா நாகாவுமே மதம் மாறி போனதுனால மீதி அங்கே கொஞ்சம் ஹிந்துக்கள் இருக்காங்க. அவங்க தொந்தரவு பண்ணுறதில்லை. ஏன்னா அவங்க வேலை முடிஞ்சு போச்சு 100%. இந்த 1% மாத்திரம் நாகாலேயே ஏன் கிறிஸ்துவனாக மாறலன்னா, அவங்க ராணி கைடிலுடைய வழி வந்த நாகாலே 23 சமுதாயம் பிரபலமாக இருக்குது. அவங்க மொத்தமாக கேட்டால் 40ங்கிறாங்க. இந்த சமுதாயம் மாத்திரம் மாறல. ஏன்னா ராணி கைடிலையும் பிரிட்டிஷ்காரனை மாத்திரம் எதிர்த்து போராடலை, ஆங்கிலேய கிறிஸ்துவ மதத்து அவங்களையும் எதிர்த்து போராடினா. அதனால் மீதி பேருக்கு அந்த அம்மாவை ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே இந்த சமுதாயம் மாத்திரம்தான் ஏற்றுக்கும் ராணி கைடிலையும். மீதி ஒரு 10% மற்ற பேர் வெளியிலேருந்து வந்தவங்க, பெங்கால்லேருந்து, அஸ்ஸாம்லேருந்து, நேபாள்லேருந்து, கேரளாலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க, ஆந்திராலேருந்து வந்தவங்கலாம் இருக்காங்க. ஒரு 10%. அவங்களுக்குன்னு சில கோயில்கள்லாம் இருக்குது. அது கோயில் மாதிரி இருக்காது, ஒரு மடம் மாதிரி இருக்கும். அங்கே எல்லா சாமி படத்தையும் வச்சுருப்பாங்க. எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அங்கே தான் கூடணும். அங்கே இருக்கிற ஒரு பூஜாரிக்கு என்ன நீ பூஜை வந்தாலும் அவர் தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி தான் பூஜை பண்ணுவார். நீ பக்தியோடு கேட்டுன்னு வரணும் அப்படின்னு, அவ்வளோதான். மற்றபடி ரிலிஜியஸாக பார்க்குறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லாடி போனாலும் இயற்கை எழில் சூழ்ந்த இடம் இருக்குது. மக்கள் நல்ல உழைக்கின்ற மக்கள் அது இருக்காங்க அப்படின்னு.
ஸோ இது வடகிழக்கு பகுதியில் இந்த மாதிரி. இந்த வடகிழக்கு பகுதியில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சமீபத்தில் குஜராத்தோட முதலமைச்சர் எனக்கு தொலைபேசியில் பேசி, நீங்கள் இத்தனாம் தேதி குஜராத்துக்கு வரணும். என்ன விசேஷம்? இல்லை, கவர்னர்கள் எல்லாரையும் கூப்பிட்ருக்கோம். அவங்க அப்படியா? எல்லா கவர்னரையும் கூப்பிட்ருக்கீங்களா? இல்லை, வடகிழக்கு பகுதியில் இருக்கிற முன்னெல்லாம் 7 மாகாணம் சொல்லுவோம் நாம. இப்போ ஒரு மாகாணம் சேர்த்துருக்கு, அதில் சிக்கிம் சேர்ந்துருக்கு. அதனால் அதுக்கு அஷ்டலட்சுமின்னு பேர். முன்னாடி 7 சிஸ்டர்ஸும் வாங்க. இப்போ அந்த எங்கள் 8 மாகாணத்துக்கு பேரே நல்ல பேர், அஷ்டலட்சுமி. இல்லை, இந்த அஷ்டலட்சுமியை சேர்ந்த 8 கவர்னரையும் தான் கூப்பிட்ருக்கோம் நாங்கள். அது என்ன எங்களை மாத்திரம் கூப்பிட்ருக்கீங்க? அது ருக்குமணி கல்யாணம். அது சரிப்பா, ருக்மணி கல்யாணத்துக்கு எங்களை மாத்திரம் ஏன் கூப்பிட்றேன்னு? நீங்கள் பொண்ணு விடு, சீர் எடுத்துட்டு நாங்கள் வரணுமா? அருணாச்சல பிரதேசம் ருக்மணி பிறந்த ஊர். எப்படி ருக்மணி கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிட்டான்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். எங்களுக்கு பாருங்க, கிழக்கு கோடியில் இருக்கிற பகுதியிலேருந்து பொண்ணு ஆக்சுவலாக பொண்ணு எடுத்துகிட்டு போய் தான் கரெக்டு. மேற்கு கோடியில் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார் கிருஷ்ணர். மணிப்பூரில் பீமன் அங்கே ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கார் பீமன். அந்த பீமனுக்கும் அந்த அம்மாவுக்கும் பிறந்த பையன் கடோத்கஜன்லாம் இல்லை, இது வேற ஒரு பையன். அவனுக்கு பேரெல்லாம் மறந்துட்டேன். அவன் மகாபாரத யுத்தத்தில் சண்டை போட்டிருக்கான் நமக்கு பாண்டவர்களுக்கு ஆதரவா. இது மணிப்பூர் வரலாறு அந்த பக்கம். இப்போ நான் திமாப்பூருங்கிற இடத்துல ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க, துவக்கி வைக்கிறதுக்காக. புதுசாக பெருசாக கோயில் கட்டிருக்க கட்டடங்கள்லாம் நல்ல கட்டடம். அப்போ சொன்னாங்க, இந்த கோயில் கட்டடம் தான் புதுசு, ஆனால் உள்ள இருக்கிற மூர்த்தி ரொம்ப பழசுன்னா. அப்படியான்னு? ஆமாம், அது பாண்டவர்கள் பூஜித்த சிவலிங்கம்னா. எங்கே? நாகாலாண்டு சொல்கிறேன், திமாப்பூரில் பாண்டவர்கள் பூஜை பண்ணது. ஆமாம், நான் கார்பன் டேட்டிங் கூட எடுத்து பார்த்துட்டேன். 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையானதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி வடகிழக்கு பகுதிகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆனால் அந்த மக்கள் எல்லாம் வேற அவங்க மதம் மாறி போனதுனால இதை ஏற்றுக்க மாட்டாங்க, புரியல. ஆனால் பழமையான வரலாறு அந்த மாதிரி அங்கே இருக்குன்னு. இது எங்கள் நாகாலாந்தை பற்றி நீங்கள்லாம் க்ஷேத்ராடனம் பண்ணுறதுனால எங்கள் நாகாலாந்து சொல்லுற மாதிரி சொல்லணுமா இல்லையா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன், எங்கள் நாகாலாந்துக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை வாங்க, உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்கிறதுக்காக தான் சொன்னேன்னா, சந்தோஷமாக அங்கே நாகாலாந்தில் இருக்கிற வரையில் அந்த மண்ணை மிதிச்சுட்டு மறுபடியும் வரையில் உங்கள் எல்லா விதமான பொறுப்பும் என் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன். தங்குற பொறுப்பு, சாப்பாடு பொறுப்பு, சுற்றி காக்கிற பொறுப்பெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவசியம் வாங்க. இது சொல்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அதனால் சுற்றுப்பயணம் செய்கிறதுங்கிறது இது இந்த நாட்டினுடைய மக்கள் மத்தியில் சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கிற யாரோ ஒரு வயசான அம்மா, ஈரோடுலேயே வச்சுங்க, ஈரோடு சொல்லியாச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் போயிடும். அங்கே போய், ஏம்மா உனக்கு ஏதாவது ஆசை மனசில் நிறைவேறாத இருக்காம்மா உங்களுக்கு அப்படின்னு ஒரு நிருபர் கேட்க நினச்சோம். என்ன சொல்கிற நீ? இல்லை, ஏதாவது ஊருக்கு போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டு போக முடியாமல். நான் பாரிஸுக்கு ஒரு தடவை போகணும்னு ஆசை சொல்வாள் எந்த கிழவியாவது, எந்த அம்மாவது. நான் காசிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். என் பையன் இதோ அடுத்த வருஷம் போகலான்னு தள்ளி போட்டுட்டே போகிறான். இதானே சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலே கூட சிவகாசி இருக்குது, தென்காசி இருக்குது. காசிங்கிறது தமிழ்நாடு முழுக்க பரவலாம். நம்ம தேசம் ஒன்றுங்கிறதுக்கு உதாரணம். இந்த ராமேஸ்வரமும் காசியும் அதனை வழிபடு பக்தர்களும் ஒரு பாட்டு முதல்ல பாடினாங்க. அது என்னத்த அந்த யாத்திரை இது ஒருமை உண்டாக்குகிறது, உணர்த்துகிறது, ஒருமைப்பாட்டை உணர்த்துகிறது. வாழ்க்கையில் எங்கேயாவது நீ போகணுமான்னு கேட்டேன். அதே மாதிரி வடக்கேந்து வந்தவங்க, நான் ஒரு காலத்தில் சங்க பிரச்சாரம் விபா பிரச்சாரக்காக இருந்தபோது என்னோட கூட ஒரு சங்க அதிகாரி ஒருத்தர் இருந்தார். இந்த உத்தரப்பிரதேசம் மற்ற பகுதியிலேருந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன். மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் அங்கேயே 2 செங்கலை வச்சு சப்பாத்தி தொட்டு
ஒரு மாதிரி அவங்க வேஷ்டி கட்டிருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு வேஷ்டி மாதிரி இருக்கும். நான் ஒரு தடவை ஏன்னு இப்படி இருக்காங்க ஜி, நார்த்லேருந்து வரவங்க கொஞ்சம் டீசெண்டாக வரக்கூடாதா, இந்த மாதிரி பிளாட்ஃபாரத்திலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு சொல், அப்படி சொல்லாதரா. ஒவ்வொரு உத்தரப்பிரதேசத்தில் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு உண்டியல் வச்சுருக்கானா. அந்த உண்டியலில் நான் ராமேஸ்வரம் போகிறதுக்காகன்னு பைசாவாக போடுறான். பின்னாடி ஒரு நாளைக்கு அந்த உண்டியலை உடைச்சி அந்த காசை வச்சு அவன் ரயிலில் வரான். அவனால் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பண்ண முடியாது, தேர்ட் கிளாஸ் தான் அந்த காலத்தில், இப்போ செகண்ட் கிளாஸ் தான். அவன் லாட்ஜில் தங்க முடியாது, சாப்பாடு ஹோட்டல்லாம் போக முடியாது. அவன் கோதுமை மாவு அந்த மாவு கையில் வச்சுருக்கான், அதை பிசைஞ்சு அங்கேயே 2 செங்கல் கையிலே கொண்டு வந்திருப்பான் கருப்பா வச்சு அவனே அங்கேயே அடுப்பு பண்ணி அவனால் அவ்வளோதான் முடியும். வசதியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அன்னிலேருந்து நான் அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் சூரியநாராயண ராவ் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் ரொம்ப மரியாதை எனக்கு. உண்டியலில் காசு ராமேஸ்வரம் போகணும், இங்கே இருக்கிறவங்க காசிக்கு போகணும். அதனால் இந்த யாத்திரை அதனுடைய விளைவுகள் இதெல்லாம் இந்த ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிறதுன்னு இது சொன்னதான். தேசம் ஒன்றுன்னு சொன்னால் கூட அனுபவ ரீதியாக உணரணும். அந்த காலகட்டத்தில் காசிக்கு போய் எல்லா கதைகள்லையும் வரும். பஞ்சதந்திர கதையாக இருக்கலாம், மற்ற கதையாக இருக்கலாம். நான் காசிக்கு போகிறேன் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போவான்னு வீட்டுக்கு பூட்டு போட மாட்டான். வீட்டுக்கு பூட்டு போடாத மாட்சியும் வாங்க, திறந்து வச்சு தான் போவான், நீ பார்த்துங்கன்ட்டு. இப்போ 4-5 பூட்டை போட்டு இழுத்து நல்ல தைரியமாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் போகிறோம். நான் அப்பவும் கழுவு போயிடுது, பின் வழியாக வந்துடுறான். அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போது யாத்திரை போயிட்டு வரத்துக்கு 3 மாதம் 4 மாதம் ஆகும். இப்போ வசதிகள் பெரியதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனால் இந்த வசதி பெருகிருந்தால் கூட இந்த யாத்திரை நம்ம போகும்போது அதில் ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, வாய்ப்பு இருக்குமானால் இந்த நிகழ்ச்சி அமைப்பாளருக்காகவும் சொல்கிறேன், மற்றவங்களுக்கும் சொல்கிறேன், வாய்ப்பு இருக்குமானால் பாரத் தர்ஷன் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற பாரதம் மாத்திரம் பாரதம் இல்லை, இது இந்தியா. பாரதம்ங்கிறது இதை விட பெருசு. இதோட புதுசாக சொல்கிறான்னு இல்லை, இந்த இந்தியா இதுக்கு பேர் பாரதம்னு பேர், அது சரிதான், நான் ஒத்துக்கிறேன், சந்தேகமே கிடையாது. ஆனால் இது மாத்திரம் பாரதம் இல்லை, இது பாரதம், ஆனால் இது மாத்திரம் பாரதம் இல்லை. நீங்கள் பாரத தரிசனம் பண்ணணும்னு சொன்னால் உபகனஸ்தானம் என்று சொல்லப்பட்ட பகுதி இப்போ ஆப்கானிஸ்தானம். காந்தாரி பிறந்தது காந்தாரம், சகுனி பிறந்தது அந்த ஊரில் தான். நேபாளம், திருவிஷ்டபம்னு சொன்னால் இப்போ திபெத், இதெல்லாமே ஸ்ரீலங்கா, இப்போ இலங்கை சொல்கிறோமா, இதெல்லாம் தான் நம்ம அந்த பாரதத்தினுடைய பகுதிகள். நான் இப்போ உங்களுக்கு போய் அந்த நாட்டை மீட்டு வர சொல்லலை, போய் பார்த்துட்டு வாங்க. குறிப்பாக இந்தோனேஷியா, அதில் போனீங்கன்னா நம்ம நாட்டு பண்பாடு கலாச்சாரம் இன்னமும் அப்படி இருக்கு, பெருமை வச்சிருக்காங்க. அவர் பேர் சுக்கர்னோன்னு பேர், இந்த இளவரசனுக்கு பேர். நம்ம டாக்டர் கரண் சிங்னு அவர் பேர்ந்த போது அது என்ன சுக்கர்னோங்கிற பேர் சம்ஸ்கிருத பேராக இருக்கு. ஆமாம், சம்ஸ்கிருத பேர் தான். எனக்கு கர்ணனை பிடிக்கும். அங்கே வந்து நாடகங்களில் வந்து மகாபாரதம் நாடகம், அதுதான் ராமாயணம் தான் நாடகமே நடக்கும், டான்ஸ் ட்ராமா. நான் போயிருக்கேன் அங்கெல்லாம். எனக்கு கர்ணனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் கர்ணன் அதர்மத்து பக்கம் போறான்னா பிடிக்கல எனக்கு. அதனால இவன் நல்ல கர்ணன்னு பேர் வச்சிருக்கேன், சுகர்ணன் என் பையனுக்கு பேர். இந்தோனேஷியாவுடைய அதிபர். ஸோ அங்கே அந்த மாதிரி மலேசியா, இப்போ நான் நேபாள் சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி. நேபாள் நம்ம நாட்டில் இல்லை. இப்போ நமக்கு அந்த நம்ம நாட்டில் வரணுமா இல்லை, கலாச்சார ரீதியாக நம்ம பயணம் செய்ய வேண்டிய பகுதியில் முதல்ல அதை முடிச்சிருக்கேங்கிறடா. வயசாச்சுன்னு அங்கே போயிட்டு வரது கஷ்டம். அப்புறமா நீங்கள் வடபகுதியில் நாகாலாந்து மேகாலயாலேருந்து ஆரம்பித்து குஜராத்து, ஈவன் காஷ்மீர் வரல
நாங்கள்லாம் ஒரு காலத்தில் காஷ்மீருக்கு போனோம். இவங்களெல்லாம் கூட்டு தான் போனேன் நான் தலைமை தாங்கி. ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, எங்களை உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. ஜம்மு தான் போனோம். காஷ்மீரில் தேசிய கொடி ஏற்றுறதுக்காக டாக்டர் முரளி மனோகர் ஜோஷியோட இங்கே யார் யார் வந்தீங்க ஞாபகம் இல்லை எனக்கு, யாராவது வந்திருக்கலாம் ஈரோட்லேருந்து. நாங்கள் ஒரு 100-150 பேர் போனோம். அப்போ இருக்கிற சூழ்நிலை நீ காஷ்மீருக்குள்ளே போக முடியாது, போகலாம் திரும்பி வர முடியாது. போனது தான். அங்கே நேரு பாஸ்ன்னு ஒரு இடம், நல்ல பேர் வச்சுருக்கான் அந்த நேரு கணவாயின்னு, அதுக்கு தாண்டி நீ போகக்கூடாதுட்டான். அப்போ என்ன பண்ணிட்டோம், இவ்வளோ பேர் நாங்கள் கிளம்பி வந்த பிறகு ஸ்ரீநகரில் போய் கொடியேற்ற போகிறேன்னு கூப்பிட்டு வந்துட்டு நீ அங்கெல்லாம் போக முடியாமல் திரும்பி, எவ்வளவு டிசப்பாயின்மெண்ட்டு. தமிழ்நாட்டிலேருந்து மாத்திரமே 100 பேருக்கு மேலே. பட் அவன் விட மாட்டேங்கிறான். அப்புறம் கடைசியில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 25 பேர் மாத்திரம் நீங்கள் போகலாம் சொல்லி அட்வானிஜி, முரளி தலைமை, அட்வானிஜி, அப்புறம் ஒவ்வொரு மாநில தலைவர், தமிழ்நாட்டிலேருந்து விஜயராவில் மாத்திரம் ஜனா கிருஷ்ணமூர்த்தி, இந்த 2 பேரும் போனாங்க. நாங்களும் அங்கே தங்கிட்டோம். ஏன் தங்கிட்டோம் தெரியுமா, அங்கே போட மாட்டாங்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, அட்டல்ஜி சொன்னார், நானும் போகல, எனக்கு தொண்டர்கள் தான் முக்கியம். 4 மணிக்கு தொண்டர்கள் மத்தியில் அட்டல்ஜி பேசுவான்னு அறிவிச்சாங்க. அவ்வளோ பேரும் நாங்கள் ஸ்ரீநகருக்கு வரல, அட்டல்ஜி பேச்சை கேட்கறதுக்கு இங்கே இருக்கோன்ட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, ஸ்ரீநகர் போகலாம், போட்டில் போகலாம், பார்க்கலாம், அருமையான இடம். ரோஜா படம் வந்து அந்த படம் முழுக்க எடுத்து ஊட்டியில் எடுத்திருக்காரு. சில படம் ஹிமாச்சல் பிரதேசில் எடுத்திருக்காரு. ஆனால் ஸ்ரீநகர் போயிட்டு வந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். தியேட்டரே குளிரும். அந்த படம் ரொம்ப நல்ல படம், ஒரு தேசபக்தி படம் என்னை பொறுத்தவரையில். ஸ்ரீநகர் போயிட்டு வரலாம். அது மாதிரி அடுத்த 2வது ஸ்டேஜ் அந்த ஏரியாக்கெல்லாம் போயிட்டு வாங்க. அப்புறம் 3வது தான் இந்த கர்நாடகா, ஆந்திரா, இந்த பகுதிகள் அவசியம் பார்க்கணும், அதையும் கூட. அப்புறம் கடைசியாக இருக்கவே இருக்குது நம்ம ஈரோடு மாத்திரம் இல்லாமல் மற்ற இடங்களையும், தமிழ்நாட்டிலும் ஏகப்பட்ட இடங்கள் நல்ல இடங்கள்லாம் இருக்குது, அதையும் நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு. அப்படி இந்த பயணங்கள் ஒன்றொன்னா மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதனால் நீங்கள் எல்லோரும் பாரத தர்ஷன்கிற பேரில் இதெல்லாம் செய்யும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த முயற்சி தொடரணும். ஒரே ஒரு அம்சம் நான் சொல்ல நினைக்கிறது, இந்த மாதிரி போயிட்டு வந்த பிறகு போகும்போது ஒரே உற்சாகமாக இருக்கும். கையில் ஒரு குறிப்பேடு வச்சுக்கிட்டு குறிச்சிட்டு வந்துட்டு வந்த பிறகு மீதி பேருக்கெல்லாம் நீங்கள் 4 நாள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கெல்லாம் 40 நாள் கஷ்டம். எனக்கு தெரியும் பாவம். ஐயோ அங்கே போனேன்னா, அங்கே பார்த்தேன்னா, இங்கே பார்த்தேன்னா, அவனை விடாமல் அவன் கேட்குறானோ கேட்கலையோ ஒம்படியாக உட்கார வச்சு சொல்லுவீங்க பாவம் நீங்கள். ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, எல்லாம் சுற்றிட்டு வந்த பிறகு அப்பாடா அப்படின்னு 1000 சொன்னாலும் சொந்த ஊர் போல் வராது. நிம்மதியாக கொஞ்சம் நேரம் வீட்டு வந்து கொஞ்சம் நேரம் படுத்தோம்னா, இல்லை என்னதான் சொன்னாலும் நம்மூர் போல் வருமானு ஒரு ஆனந்தமாக இருக்கும். நம்ம எத்தனை பேருக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஊர்கள் தெரியும்? எனக்கு சந்தேகம்தான். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான கோயில்கள், முக்கியமான ஊர்கள், முக்கியமான வீரர்கள் பிறந்த இடம், தலைவர்கள் பிறந்த இடம் எத்தனை பேருக்கு தெரியும்? அவசியம் அது தெரிஞ்சுக்கணும் நம்ம அதையும் கூட. அதனால் எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு சில பேர்லாம் வெளிநாடுலாம் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க, எல்லாம் சுற்றி, உள்ளூர் தெரியாது. குறைந்தபட்சம் ஒரு விஷயம் செய்ய, பெரிய ஐயனார் சிலை, அது பக்கம் சின்னதாக 2 சிலை, அங்கே ஒரு அம்மன், அதுதான் உனக்கு குலதெய்வங்கிறான். சினிமாவில் படம் பார்க்குற மாதிரி. எனக்கு வீட்டுக்கு வந்து சொல்லி, ஏன்னா எங்கள் அப்பா எங்கே இருந்தான்னு தெரியும், எங்களுக்கு நிலங்கள்லாம் இருந்தது. ஓஹோ அங்கே தான் இருக்கணும். உடனே எங்கள் அண்ணாவும் மண்ணியும் போய் பார்த்தா, ஆமாம் உங்கள் அப்பாவுக்கெல்லாம் இதுதான் குலதெய்வம், பக்கத்திலே காத்தாயி. நாங்கள்லாம் காத்தாயும் போது இந்த ஐயமார்கள்லாம் காத்தியாயினிம்பாங்க. அவர் சொன்னது எப்படி சொல்ல அப்படின்னு குலதெய்வம். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் எப்பயாவது பின்னாடி கோளாறு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, குலதெய்வத்தை நீ கவனிக்கல, அது தோஷம்பான். அதுக்கப்புறம் அவன் ஜோசியம் சொன்ன பிறகு குலதெய்வத்தை தேடி போகிறதுக்கு பின்னாடி
குறைந்தபட்சம் வருஷத்துக்கு ஒரு தரம். இப்போ அடுத்த தலைமுறை பற்றி நான் கவலைப்படுறேன். நான் உங்களை விட அதிகமாக நான் கவலைப்படுறது உங்கள் பசங்க, பொண்ணு, பேரன், பேத்தி. அவனுக்கு அந்த குலதெய்வ ஊருக்கு கொண்டு போய் வருஷத்துக்கு ஒரு தரம். நான் முதல்ல என்ன சொன்னேன், ஆப்கானிஸ்தானத்துக்கு போங்கன்னு சொன்னேன்ல, அது ஒரு பக்கம் போட்டோம். அதே நேரத்தில் உங்கள் எல்லாரையும் ஊருக்குள்ளெல்லாம் பார்த்துட்டு உள்ளூரை விட்டுறேன்னு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளூரில் நம்ம ஊர் தெய்வம், நம்ம குல தெய்வம், அந்த தெய்வத்துக்கு அதையும் கொண்டு போய் குழந்தை வருஷத்துக்கு ஒரு தரமாவது குறைந்த வருஷம் அதையும் போயிட்டு வாங்க. அப்போ சுற்றுப்பயணங்கிறது முழுமையிடும். எனக்கு என்னமோ இந்த சில பேரெல்லாம் நீ அமெரிக்காவுக்கு போறியா, அங்கே போறியா, இங்கே போறியான்னு கேட்டேன். நான் போகிறவங்கள தப்பாக சொல்லலை, எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. அப்படி தான் நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு எங்கேயா கூப்பிட்டா, நான் சொன்னேன்னே கொஞ்சம் முன்னாடி, இந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து வரிசையாக ஒவ்வொரு ஊராக நம்ம உண்மையான பாரதத்தின் ஒரு பகுதி, ஆனால் நம்மகிட்ட இல்லாத பகுதி, ஈவன் பாகிஸ்தான் உட்பட, பங்களாதேஷ் உட்பட, இதுக்கெல்லாம் போய் பார்த்து வர்றதுக்கு எனக்கு ஒரு மனசில் ஆசை இருக்குது. நான் போயிட்டு வந்திருக்கேன், சில இடத்துக்கு போயிருக்கேன், சில இடத்துக்கு போகல. மற்ற இடத்துக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக போய் பார்க்கணுன்னு அது போனால் அதுக்கு பேர் டூரிஸ்ட், சுற்றி பார்க்குறதுக்கு போகிறேன்னு அர்த்தம். இதுக்கு போனால் க்ஷேத்ராடம்னு பேர். அதுதான் வித்தியாசம். அதனால் நான் நிறைய என்னமோ சொல்லலான்னு நினச்சிட்டு வந்தேன் நான். ஆனால் இந்த வந்ததுலேருந்து முழுக்க கோயில் குளம் சுற்றுப்பயணம் பண்ணுறது, க்ஷேத்ராடனம், இதை பற்றியே அதிகமாக வந்ததுலேருந்து சொன்னதுனால நானும் அதே விஷயத்தையே அதிகமாக சொன்னால் பரவாயில்லன்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்ல முயற்சி அது. ரொம்ப அதிகம் பேர் பங்கு பெற்று ரொம்ப இன்னும் அதிகம் பேரையும் கொண்டு வந்து சேர்க்கணும். அதை பற்றி ஒரு டைரி குறிப்பு எழுதி வச்சுக்கணும் பத்திரமா, போனதெல்லாம் ஞாபகம் இருக்கிற மாதிரி, எந்தெந்த ஊருக்கு எங்கே போனோம், என்ன சமாச்சாரம். இன்னொரு விஷயம், அதை மாத்திரம் சொல்லி உடைய நிறைவு செய்கிறேன். ரொம்ப பேர் சொல்கிறாங்க நம்ம நாட்டில் நிறைய வேறுபாடு இருக்கு. இது விவரம் தெரியாதவன் பேசுறது. நான் கூட சொல்லியிருக்கேன், வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லியிருக்கேன். வேற்றுமை வேறுபாடுங்கிறது அதுக்குண்டான காரணத்தை யோசிக்கணும். உதாரணமாக நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன்ல, இப்போ இன்றைக்கி உங்களுக்காக தான் அந்த ஜிப்பாய்பா போட்டு வந்திருக்கேன். நான் 3 நாளாக சென்னையில் இருக்கும்போது ஆனந்தமாக எப்போதும் நான் இருக்கிற மாதிரி ஒரு அரக்கை சட்டை போட்டு, இந்த ஆனந்தம் நாகாலாந்தில் என்னால் அனுபவிக்க முடியாது. கல்கட்டா போய் இறங்கினோடனே நான் 1, 2, 3, 4ன்னு போயிட்டு திமாப்பூர் போகணுன்னா கை கட்டிடணும் மரியாதையாக. உடையில வேறுபாடு இருக்குன்னு சொன்னா ஊர் எப்படி இருக்கு, அதனால மனுஷன் வேறுபடுவானா? புரியுதா உங்களுக்கு? அந்தந்த இடத்துடைய கிளைமேட். இப்போ கேரளாவில் போனீங்கன்னா அவன் பனியன் மாத்திரம் போட்டோம், பனியன் கூட போனால் கூட போவான், வெறும் பேர் பாடியோட. ஐயப்பன் மலைக்கு போகிறான்ல, ஐயப்பன் மலைக்கு போகிறோமே, இந்த ஐயப்பன் மாத்திரம் கொண்டு போய் நீங்கள் அப்படியே இந்த மலை சித்திரத்தை அப்படியே கற்பனையால் சொல்கிறேன்னா கொண்டு போய் எங்கள் நாகாலாந்தில் ஐயப்பனை வச்சுட்டு வாங்க, இந்த ஐயப்பன் வர அத்தனை பேரும் கம்பளி போட்டு தான் போவாங்க. அதனால வேறுபாடு என்பது இல்லை. மொழியில் வேறுபாடு அதுவும் கிடையாது. ஒரே குருஜி கோல்வல்கர்னு பரம்பூஜன குருஜி, அவங்க ஒரு சொற்பொழிவில் பேசுகிறாரு. ஒரே மொழி தான் பேசியிருந்தோம், பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக பறைப்போச்சு. ஒரு தடவை நான் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், பூஜனீய காஞ்சி பெரியவர், இதுக்கு முன்னாடி இருந்தார், அவரோட அடிக்கடி சந்திப்பேன். அவர் சந்திக்கிறது போயிருந்த போது நான் உட்காந்துருக்கேன். ஒரு பக்தர்கள் வந்தாங்க, கேரளாத்திலேருந்து வந்தாங்க. அவங்க மலையாளத்தில் பேசுகிறாங்க, சுவாமிஜி மலையாளத்தில் பேசுகிறார் ரொம்ப சகஜமாக. எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆந்திராவிலேருந்து வந்தாங்க. ஏமே பாகவனாரான்னு இவர் தெலுங்கில் பேசுகிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஒருத்தர் வந்தாங்க, மகாராஷ்டிரத்தில் எங்கேயோ வந்தாங்க, ஒரு மாதிரி ஹிந்தியில் பேசுகிறாரு, மராட்டி பேசுகிறாரு. நான் அவங்க போன பிறகு கேட்டேன், பெரியவா எப்போ இந்த மொழியெல்லாம் கற்றுண்டீங்க? ஒரு மொழி கற்றுக்குது, நான் எனக்கு கொஞ்சம் மொழி தெரியும்னா அங்கே பழகினாலும் தெரியும்னு வச்சுக்கங்களேன், 1, 2.
எங்கே கற்றுட்டேன்? மடத்திலே உட்காந்துட்டு. மடத்திலே உட்காந்துருந்தா நான் எந்த மொழி கற்றுக்கிறது? நான் நாடு முழுக்க நடந்தே போனேன். என்ன தெரியுமா? பாத யாத்திரை. அப்போ கோயில்பட்டி தாண்டினோடனே அவன் பாஷை கொஞ்சம் மாறுறது. எனக்கும் அந்த பாஷை வந்துடுது. கொஞ்சமாக போய் நாகர்கோவில் தாண்டி களியக்காவில் போகிறதுக்குள்ள நான் தமிழ் பேசுகிறேன்னா மலையாளம் பேசுகிறேன்னு எனக்கே சந்தேகம். அங்கேயும் அப்படித்தான். கொஞ்சம் கழிச்சு பார்த்தா நான் மலையாளத்தில் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் 1 நாள் 2 நாள் தங்குறாரா. அதே மாதிரி தான் நான் வடக்க போகும்பொழுது ஆந்திரா பக்கம் போனால் தெலுங்கு. மெட்ராஸ் வந்தாலே பாதி தெலுங்கு தான். அவன் தமிழே ஒரு மாதிரி தமிழாக இருக்கு பாருங்க. அந்த தமிழ் தெலுங்கு கலந்த தமிழ் தான். அப்படியே கொஞ்சமாக போய் திருத்தணி தாண்டி போனோன்னா கடைசியில் அவர் தெலுங்கு பேசுகிறான், நான் தெலுங்கில் பேசுகிறேன். நான் இதுக்காக ஒன்று வாத்தியார் வச்சுக்கல, வச்சுக்கல. அப்படி ஹிந்தி வந்துடுது. ஹிந்தி கற்றுக்கிறது சுலபம். ஆனால் சுவாமிஜி ஹிந்தி பேச ஆரம்பிச்சா நாடு. இப்போ என்ன தெரியுதுன்னா, மொழிங்கிறது இந்த பட்டையா கீறு போட்ட மாதிரி களியக்கா ஆடுற பதில் நீங்கள் போனீங்கன்னா, என் பெயர் இல கணேசன், உங்கள் பேர் என்ன அப்படின்னு நல்ல தமிழில் பேசிவிட்டு எந்த சாரோ சுகந்தன்னு அந்த பாடை தாண்டோன்னு செக் போஸ்ட் தாண்டோன்னு கேட்குறாங்கிற மாதிரியே பேசுகிறான். அப்படி மாறுது. இதை குருஜி கோல்வால்கர்னு சொல்கிறேன்னு, பரம்பூஜன குருஜி, நம்ம குருஜி, இது வானவில் மாதிரி நம்ம நாடு. அது என்ன வானவில்? வானவில்ல 7 நிறம் தெரியுதா இல்லையா? ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? பார்க்கறதுக்கு தான் 7 நிறமாக தெரியுதே ஒழிய வானவில் ஒரே நிறம் தான், வெள்ளை தான். அப்படிதான் சார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. வானவில் 7 நிறமாக தெரிஞ்சால் கூட பிப்ஜியார்னு ஒரே நிறம் தான் உனக்கு அப்படி தெரியுது. அதில் பட்டையாவா இருக்க பெருமாள் கோயில் வாசலை தீட்டின மாதிரி. எந்த இடத்துல இந்த நிறம் ப்ளூ மாதிரி க்ரீன் வருது, க்ரீன் மாதிரி எல்லோ வருது, எல்லோலேருந்து அது வருதுன்னு வயலட் க்ரீன் எல்லோ க்ரீன் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? எங்கே அந்த கலர் முடியுது, எந்த கலர் ஆரம்பிக்குன்னு சொல்ல முடியாமல் தானே இருக்குது. அப்படித்தான் நம்ம தேசமும் வானவில்ங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மொழி சொல்லிட்டேன் நான் உங்கள்கிட்ட. ஒரே மொழி தான். கொஞ்சம் எந்த விதமான ஒரு நான் தமிழ் தூய தமிழ் அதில் நான் தமிழில் பேசுவேன்னு மறக்கலை. நான் தமிழ் மேலே எனக்கு ரொம்ப பெருமையும் உண்டு. முடியும். ஆனால் பேச முடியுமா இல்லையாகிறது முக்கியம் இல்லை. இப்போ பேசியிருக்கிற தமிழ் இருக்க அந்த தமிழ் எடுத்து பார்த்தா ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டார், கலைஞர் இருக்கும்போது. அப்போ பேருந்து அதில் ஒரு பலகை வச்சிருக்கு, பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு எம்பி ஆக்ட் 27ABB படி, நான் மறந்துட்டேன் அதெல்லாம் வாசகத்தின, அப்போல்லாம் பஸ்ஸில் போயிட்டு இருந்து தெரியுது படி, ரெட்டிப்பு கட்டணம் அபராதமாக வசூலிக்கப்படும்னு போட்டிருக்கு. இது ஒரு எம்எல்ஏ அசம்பிளியில் சொல்கிறார் கலைஞர்கிட்ட. சம்ஸ்கிருத வார்த்தை போட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய பேருந்தில் சம்ஸ்கிருத வார்த்தையாக திருத்திக் கொள்கிறோம் கலைஞர் உடனே சொல்லிட்டார். திருத்திட்டார். என்ன திருத்தினார்னு பார்த்தா, ரெட்டிப்பு கட்டணம் தண்டத்தொகையாக வசூலிக்கப்படும் போட்டு. சாமதான பேத தண்டம் 4மே சம்ஸ்கிருதம் தான். அபராதம் சம்ஸ்கிருதம். நான் என்ன சொல்ல வரேன், நீ நல்ல தமிழ்லேயே பேசுறது வேற விஷயம். நான் அது இல்லைன்னு சொல்ல, தமிழ் நான் குறைச்சி மதிப்பிடல. சகஜமாக நம்ம பேசிட்டு இருக்கும்பொழுது பார்த்தா, ஒரு அகராதி எழுதின ஒருத்தர் சொன்னார், எல்லா மொழியிலையும் மக்களுக்கு புரியுற மாதிரி பல மொழிகள் கலந்துருக்கு. தமிழில் கூடமான தமிழில் கூட 20% மொழிகள் எல்லாருக்கும் புரியும்னார். அதெல்லாம் இல்லை, நான் சுத்த தமிழ் பேசுவேன்னு சொன்னேன் அவர்கிட்ட. சுத்தம்ங்கிறதே தமிழ் இல்லைன்னார். சுத்தங்கிறது சம்ஸ்கிருதம். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, வேறுபாடு இருக்கிறதுன்னு குழப்பிக்காய்ங்க. உடையில வேறுபாடுன்னா, இந்த கணேசன் இன்னைக்கு இப்படி இருக்கான்னு சொன்னா நாளைக்கு நான் நாகாலாந்து போன பிறகு வேற மாதிரி ஆயிடுவேன். அது ராத்திரி ஆச்சுன்னா தொப்பியூர் போட்டுடுவேன். சூழ்நிலைனால அதே மாதிரி எது கிடைக்குதோ அதை சாப்பிட்றோம். அங்கே கோதுமை விளையுது கோதுமை சாப்பிட்றோம், இங்கே அரிசி விளையுது அரிசி சாப்பிட்றோம்.
சாப்பிட்றோங்கிறது தான் காமன். இது ரெண்டு. மொழி ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அப்படி தெய்வ வழிபாடு எல்லா இடங்கள்லையும் ஒரே தெய்வம் தான். இப்போ நம்ம சொல்கிறோமே இதெல்லாம். நான் ஒரு தடவை வடக்க பயணம் செய்யும் பொழுது ஒரு ஊர்வலம் போனாங்க. क्या है, क्या चल रहा है, மீன் என்ன வந்து ஊர்வலம் கேட்டு, वो तो कावड़ लेकर आ रहा है. कावड़ लेकर आ रहे हैं, காவடி எடுத்துட்டு வரான். அதுக்கு என்ன பேரு? காவड़ लेकर आ रहे हैं. அதனால நாம் இங்கேருந்து அந்த கங்கைக்கு போகிறோம், கங்கையிலேருந்து காவேரிக்கு வராங்க, அதெல்லாம் உண்மை. அது ஒன்று. இயற்கையாகவே இந்த தேசம் ஒன்று தாங்கிறத இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாடு ஒன்று என்பதை வெறும் புத்தகத்தை படிச்சு இல்லை, அனுபவ ரீதியாக உங்களுக்கு தெரியணும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சட்டம். நானும் இதே சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்தேன், நானும் இப்படித்தான் இருப்பேன். ட்ரெஸ்ஸு மொழியிலையும் வேறுபாடு இல்லை, வழிபாட்டு முறையில் வேறுபாடு இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நமக்கு நான் ஒரு தடவை உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பைட்டக் இருந்தது, சங்கத்தில் இருக்கும்போது, நேரடியாக பொறுப்பில் இருந்தபோது. அப்போ ஒரு வீட்டில் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வெளியில் கட்டல் போட்டிருந்தாங்க, நார்கட்டல். அங்கே உட்காந்துருந்தேன். அந்த வெளியில் ஒரு திறந்த வெளி, விவசாய வீடு அது. உள்ள அந்த அம்மா சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு ஆணி எடுத்து தரையில் அடிக்குது. உள்ளேருந்து அந்த அம்மா ஹிந்தியில் கத்துறா. இந்த குழந்தைய பார்த்து என்னடா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டேன். ஆணி அடிக்காதரா, பூமாதேவிக்கு வலிக்குங்கிறவ. எங்கம்மா எனக்கு சொன்னா சார். அதிரம் எடுக்காதரா, பூமாதேவிக்கு வலிக்கும்னு எங்கம்மா சொன்னா. எனக்கு எங்க அம்மாவும் அந்த அம்மாவுக்கு தெரியாது, அந்த அம்மாவும் எங்க அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் பூமாதேவி எங்கள் அம்மாங்கிறது எங்கள் அம்மாவுக்கும் தெரியும், அந்த அம்மாவுக்கும் தெரியும். இதுதான் இந்த தேசம். பாரதத்தில் பழக்கத்தில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ மணிப்பூரில் நடந்த சம்பவம் எனக்கு திடீர்னு புறையேறி போச்சு அப்படின்னு சொல்கிறேன் நான். உடனே என் பக்கத்தில் இருக்க ஒருத்தர் வந்து இப்படி தலை தட்டினார். சரி, தண்ணி கொடுத்தாரு, அதுவும் புரியுது. யாரோ உங்களை நினச்சிக்கிறாங்க. அடப்பாவி, இதாண்டா எங்கள் வீட்லையும் சொல்லுவாங்க. நான் சொல்கிறதுல ரொம்ப சாதாரண விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற ஒற்றுமையை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. எங்கள் ஊரில் எப்படி தான் சொல்லுவேன், யாரோ உன்னை நினச்சிக்கிறாம்பா சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்த யாத்திரையினுடைய பலன் அனுபவ ரீதியாக நான் ஒன்று என்பதை உங்களுக்கெல்லாம் புரியணும். உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும், அவங்களையும் உங்களை கூட்டிட்டு போகணும். இதுதான் நீங்களும் வாழ்க்கையில் எல்லா இடத்தையும் பார்க்கணும். ஆனால் பாரத நாட்டில் எல்லா இடத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு ஜென்மம் போதாது, பல ஜென்மம் எடுத்தாகணும். ஆனால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பூமியில் தோன்ற வேண்டுவனேன்னு இங்கேயே திரும்ப திரும்ப பிறந்து இந்த பாரத தாயை முழுக்க தரிசனம் பண்ணணும். அதற்கு ஆண்டவன் உங்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் என்று மாத்திரம் கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நன்றியுரை. இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சின்ன தகவல் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, சங்க குடும்பம், ஈரோடு சங்க குடும்பத்தினுடைய 3வது ஜென்ரேஷன் இந்த நிகழ்ச்சியில் பல விஷயங்களை தொகுத்து வழங்கியிருக்காங்க. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். 3வது ஜென்ரேஷன் நன்றியுரை வழங்க திரு குகனுடைய அவர்கள், திருக்குமாரன் மாதவ சிவா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக உணவு ஏற்பாட்டிற்கு நாம் அனைவரும் உணவு அருந்தி செல்ல வேண்டும், அமைதியாக செல்ல வேண்டும். அதற்கு முன்பாக யாராவது மதிப்புக்குரிய மேதக ஆளுநர் அவர்களோடு ஃபோட்டோ எடுக்க வேண்டுமென்றால் தனிநபர்களாக எடுக்க வேண்டாம், நம் குடும்பம் நம்ம குழுவாக வந்து எடுக்கலாம். ஒருவர் எடுத்து முடித்தவுடன் உடனே இறங்கி உணவுக்கு செல்லலாம். எல்லாரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆக வேண்டாம், பொறுமையாக வருவோம், பொறுமையாக எடுக்கலாம். அவர் நேரம் கொடுத்துருக்கார், அவருக்கும் தொந்தரவு பண்ணாமல் நாம் மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வேக வேகமாக அந்த நிகழ்ச்சியை முடிக்கணும். உணவு ஏற்பாடு இருக்கு, உணவு முடிச்சுட்டு போகலாம். போட்டாங்க ஒருத்தர், அது இப்போ இருக்கா? பேர் தெரியாது எனக்கு, என்னன்னு சொல்றது. அயோத்தியில
நம்ம நிகழ்ச்சிக்காக ரொம்ப நாள் தங்கி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அயோத்தி போனாங்க. இந்த மொழி பிரச்சனை அதெல்லாம் இருக்கிறதுக்காக ஈரோட்டிலேருந்து நிறைய பேர் போய் தங்கி அவர்களுக்கு சேவை செய்தார்கள். அந்த சகோதரர்களுக்கு இப்போ ஒரு ராமேஸ்வரத்திலிருந்து காசி அயோத்தி வரை பாத யாத்திரையாக பல பேரை அழைத்து சென்றவர். அவர் ஈரோட்டில் இருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட 3 மாசம் ஒவ்வொரு பகுதியில் செல்லும் பொழுது அங்க இருக்கிற கோயில தரிசனம் பண்ணிட்டு அழைச்சிட்டு வந்தாரு. அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் திரு சந்திரமோகன் அவர்களும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். பாரத் தர்ஷன் குடும்ப சங்கமம் நிகழ்ச்சிக்கு எங்களது அழைப்பை ஏற்று எங்களை மகிழ்வித்த மேதக ஆளுநர் ஸ்ரீ இலகணேசன்ஜி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொடுத்த பி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், முன்னிலை வகித்த திருமதி அம்சராணி புருஷோத்தமன் அவர்களுக்கும், குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்த திருமதி கிருத்திகா சிவகுமார் அவர்களுக்கும், இறைவணக்கம் பாடிய திருமதி ஜோதி ராஜ்குமார் அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்றிய திரு வைரவேல்ஜி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய திரு தேவி பிரசாத்ஜி அவர்களுக்கும், தேசபக்தி பாடல் பாடிய செல்வி லட்சுமி ஸ்ரீ அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு மண்டபம் கொடுத்து உதவிய திரு சிவசங்கர் அவர்களுக்கும், ஆளுநர் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்த வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நிகழ்ச்சிக்காக செய்தி சேகரிக்க வந்த பத்திரிகைத்துறை சார்ந்தவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இதை தவிர இந்த நிகழ்ச்சிக்காக நன்கொடை வழங்கியவர்களுக்கும் நன்கொடை வழங்க ஆவலாக காத்திருப்பவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தந்த அனைத்து குடும்ப உறுப்பினர்கள்